25,000 பட்ஜெட்ல ஒரு நல்ல கர்வ்டு டிஸ்ப்ளே கொடுத்திருக்கக்கூடிய இந்த Realme ஸ்மார்ட் போனுடைய அன்பாக்சிங் நீங்க பார்த்திருப்பீங்க. 20,000 லைக் கிட்ட வந்ததுன்னா கண்டிப்பா நான் ரிவ்யூ பண்றேன்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் சீக்கிரமாவே லைக் பண்ணிட்டீங்க. எஸ், அண்ட் உங்களுக்காக இந்த வீடியோல நம்ம இந்த ஸ்மார்ட் போன் எப்படி இருக்குன்னு தான் வந்து பார்க்க போறோம். சோ வாங்க Realme 10 Pro Plus எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். அன்பாக்சிங்ல ஏற்கனவே நிறைய விஷயத்தை வந்து பேசிட்டோம். சோ திரும்பவும் அதே விஷயத்தை நான் ரிப்பீட் பண்ண விரும்பல. சோ டைரக்ட் டு தி பாயிண்ட். பிளஸ் மைனஸ் என்னன்றதை சொல்றேன். முதல் விஷயம் இதோட லுக்ஸ்ங்க. கண்டிப்பா ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அதுவும் இந்த பட்ஜெட்ல 25,000 பட்ஜெட்ல ஒரு பிரீமியம் லுக் இதுல இருக்குன்னு சொல்லலாம். அதற்கான காரணம் பின்பக்கமா இந்த டிசைன் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சட்டிலா இருக்கு அண்ட் பார்க்கக்கூடியவங்களை வந்து என்ன போன் அப்படின்னு சொல்லி கேட்க வைக்குது ஒன்னு. ரெண்டாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா கர்வ்டு டிஸ்ப்ளேவும் இருக்கிறதுனால கண்டிப்பா ஒரு பிரீமியமான லுக் வந்து இந்த இடத்துல கிடைக்கும். போன் ரொம்ப ஸ்லிம்மாவும் ரொம்ப லைட் வெயிட்டாவும் இருக்கிறதுனால நீங்க சிங்கிள் ஹேண்ட்ல எடுத்து யூஸ் பண்றதுல எந்த ஒரு பிரச்சனையும் வந்து கிடையாது. ஜெனரலி இவ்வளவு பெரிய போன் அப்படினாவே ஹெவியா இருக்கும். நான் நிறைய ஸ்மார்ட் போன்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன். அதை கம்பேர் பண்றதை விட எனக்கு இதை யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஒரு பிரச்சனை வந்து தெரியவே கிடையாது. ஈஸ் ஆஃப் யூஸ் நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுவும் சிங்கிள் ஹேண்ட்ல பிடிக்கும் போதும் இந்த வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் நல்லா இருக்கிறதுனால ஹேண்டில் பண்றதுக்கும் நல்லா இருக்கு. இந்த கர்வ்டு டிஸ்ப்ளேல ஆக்சிடென்டல் டச்சஸ் வரக்கூடாதுன்றதுனால அவங்க டிசைன் ஆஸ்பெக்ட்ஸ்ல என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடுல இருக்கக்கூடிய ஃப்ரேமை கொஞ்சம் எம்போஸ் பண்ண மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ அதனால நீங்க ஹோல்ட் பண்ணும்போது உங்களுடைய ஃபிங்கர் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல படாதவாறு வந்து அது கரெக்டாக இருக்கு. சின்ன சின்ன விஷயங்கள் தான், பட் அது யூஸ் பண்ணும்போது நாங்கள் நோட்டீஸ் பண்ணோம். டிஸ்பிளேவை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். 900 நிட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸ் இருக்குன்னு சொல்றாங்க. பட் அவுட்டோர்ல எந்த ஒரு விஷயமே வந்து கிடையாது. ஒரு 1200 நிட்ஸ்க்கான பிரைட்னஸ் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு தான் ஒரு ஃபீல் இருந்தது. டைரக்ட் சன்லைட்ல கூட நல்ல விசிபிலிட்டிஸ் இருக்கு அண்ட் உங்களுக்கு கலர்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. AMOLED டிஸ்ப்ளே அண்ட் பெசல்ஸ் ரொம்பவே சின்னதாக வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க படங்கள்லாம் வந்து பார்க்கும்போது கண்டிப்பா அது வந்து ஃபீல் பண்ணுவீங்க. அதாவது வந்து ஃபீல் பண்ண மாட்டீங்க. பெசல்ஸ் இருக்குன்னு ஃபீல் பண்ண மாட்டீங்க. ஸோ உங்களுக்கு அந்த மல்டிமீடியா கன்சம்ஷன் வந்து பார்க்கறதுக்கே வந்து சரி ரொம்பவே வந்து நல்லா இருக்கும். அண்ட் மல்டிமீடியா அப்படின்னு பேசும்போது இந்த ஸ்பீக்கருடைய குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100% வைக்கும் போது கண்டிப்பா ஒரு சில இடங்கள்ல வந்து இரைச்சல் தெரியும். அதுவும் குறிப்பா மியூசிக்ஸ் எல்லாம் கேட்கும்போது அந்த இரைச்சல் வந்து எங்களுக்கு நல்லாவே வந்து விசிபிள் ஆகுது. நீங்க ஒரு 80% வச்சு கேட்கும்போது அந்த லவுட்னஸ் கூட அந்த கிளாரிட்டி வந்து ஓரளவுக்கு வந்து பரவாயில்லையா இருக்கு. இந்த சவுண்ட் ரொம்ப பிரியறதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா இதுல ஆடியோ பூஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் இருக்கு. ஒரு சில பேருக்கு வந்து நம்ம இந்த VLC பிளேயர்லாம் 100க்கு மேல ஒரு வால்யூம் வரும் பாத்தீங்களா, அந்த மாதிரி இது ரொம்ப பூஸ்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது வால்யூம் அந்த சவுண்டுடைய குவாலிட்டி வந்து ரொம்பவே வந்து பிரிஞ்சு போகுது. ஸோ அதனால நீங்க வந்து 100க்குள்ள யூஸ் பண்றது இட்ஸ் ஆல்வேஸ் சஜஸ்டபிள். இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் ரொம்ப பெருசாவே இருக்கு, ரொம்ப கன்வீனியன்ட்டாவே இருக்கு. என்னன்னு சொன்னீங்கன்னா நான் அன்பாக்சிங்ல சொன்ன மாதிரி தான் கொஞ்சம் கீழே இருக்கு. நீங்க யூஸ் பண்ண பழகினா மட்டும் தான் அது வந்து கொஞ்சம் இதுவா இருக்கும். இல்லாட்டி கொஞ்சம் மேல வச்சிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் கன்வீனியன்ட்டா இருக்கும். பட் அது ஃபாஸ்டா ஒர்க் ஆகும். பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்தவரைக்கும் இதுல MediaTek உடைய 1080 ப்ராசஸர் வந்து கொடுத்திருக்காங்க. இது இப்போ ரொம்ப ஃபேமஸா ஓடிட்டு இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர் அண்ட் இந்த வருஷம் ஃபுல்லா கிட்டத்தட்ட இந்த ப்ராசஸர் தான் நல்லா ஓடும் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். ஸோ இந்த ப்ராசஸர் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போன்லயே இதுதான் வந்து இப்போ சீப்பஸ்ட் ஸ்மார்ட் போன் அப்படின்னு நினைக்கிறேன். 25,000 கொடுக்குறாங்க. மற்றதெல்லாம் 30 அந்த ரேஞ்சில் தான் வந்து இருக்கு. ஸோ இது அந்த விஷயத்தை வச்சு பார்க்கும்போது ஓகேவா வந்து தெரியுது. பிளஸ் இந்த பர்டிகுலர் ப்ராசஸர் வந்து பயங்கரமான கேமிங்காக கண்டிப்பாக கிடையாது. சரிங்களா, நீங்க மற்ற விஷயத்துக்காக இந்த ஸ்மார்ட் போனை பார்த்து வாங்குறீங்க. பிளஸ் உங்களுக்கு கேமிங் வந்து கொஞ்சம் கேஷுவலாக விளையாடுவீங்கன்ற பட்சத்தில் நீங்க விளையாடலாம். அண்ட் நீங்க விளையாடக்கூடிய கேம் வந்து பார்த்தீங்கன்னா கால் ஆஃப் டியூட்டியா இருக்கட்டும், ஏபெக்ஸ் லெஜெண்டா இருக்கட்டும், இந்த மாதிரி கொஞ்சம் ஹெவி கேம்ஸ் கூட நீங்க விளையாட முடியும். பட் அது ரொம்ப அதிகமான கிராஃபிக்ஸ்ல ரொம்ப நேரம் விளையாடுற மாதிரி எல்லாம் வந்து எதிர்பார்க்காதீங்க. பட் உங்களுக்கு ஒரு டீசென்ட்டான கேமிங் வந்து இதுல கண்டிப்பா இருக்கும் இந்த பட்ஜெட். அண்ட் கேமிங் விளையாடும் போது இந்த கர்வ்டு டிஸ்ப்ளேல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க இந்த 4 ஃபிங்கர்லாம் வச்சு இப்படிலாம் அந்த ஷார்ட்கட்லாம் வந்து வச்சு யூஸ் பண்ணும்போது அந்த இடத்துல இந்த கர்வ்ல அந்த ஆக்சிடென்டல் டச்சஸ் வந்து இருக்கு. அதுவும் இந்த பார்த்தீங்கன்னா இந்த கர்வ் இப்படி டச் பண்ணீங்கன்னா பேக் போற ஆப்ஷன்லாம் வந்து இருக்கு இல்லைங்களா, நீங்க அதான் செட் பண்ணி வச்சுட்டும் கேம் விளையாடுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நீங்க யூஸ் பண்ணும்போது தெரியாம பட்டுச்சுனா கூட கேம்ல இருந்து பேக் வருது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கேமிங் ஆஸ்பெக்ட்ஸ்ல மட்டும் நீங்க பார்க்கும்போது கொஞ்சம் இருக்கும். இதனால தான் நிறைய பேர் கர்வ்டு டிஸ்ப்ளேல கேமிங் அதிகமாக வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஸோ தெரிஞ்சுக்கோங்க, முடிவு உங்களுக்கு. அண்ட் அடுத்த மிகப்பெரிய விஷயம் என்னன்னா UI தான். ஸோ UI வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 120 Hz வந்து நல்லா ஸ்மூத்தாகவே இருக்கு. இந்த ப்ராசஸருக்கு இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிமைசேஷன் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ நாங்கள் யூஸ் பண்ணும்போது எந்த ஒரு இஷ்யூமே வந்து நாங்கள் ஃபேஸ் பண்ணல. மல்டி டாஸ்கிங்ல இருந்து உங்களுக்கு வந்து ஆப் ஸ்க்ரோலிங்ல இருந்து எல்லாமே வந்து நல்லாவே இருந்துச்சு, பிரச்சனை இல்லை. அண்ட் அன்பாக்சிங் சொன்ன அதே விஷயம் தான் ப்ளோட்வேர்ஸ். ஸோ இந்த ப்ளோட்வேர்ஸ் ஏகப்பட்டதாக இருந்தது இல்லைங்களா. அண்ட் ஸ்டார்டிங்கில் அன்பாக்சிங் டைமில் வந்த அளவுக்கான சஜஷன்ஸ் வந்து இப்போ இல்லை. அதுக்கப்புறம் ஏதோ சின்ன ஒரு அப்டேட்லாம் வந்து கொடுத்து கொஞ்சமாக சின்னதாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதில் பார்க்கும்போது அந்த 18+ கண்டென்ட் அந்த மாதிரிலாம் வந்து ஆப்ஸ் எல்லாம் வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் வரல. பட் இருந்தாலுமே இவ்வளோ லோட் பண்ணி கொடுத்தது இடிக்குது. பட் வேணாம்னா நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா ரியல்மியுடைய ஆப்ஸ்ல இருந்து நோட்டிஃபிகேஷன் ஒரு நாளைக்கு 4லேருந்து 5 வந்து வந்துகிட்டே இருக்கு. ஸோ ஒன்ஸ் நீங்கள் அதை கம்ப்ளீட்லி டர்ன் ஆஃப் பண்ணால் மட்டும்தான் அது கம்ப்ளீட்லி வந்து ஸ்டாப் ஆகும். ஒருவேளை தெரியாதவங்களுக்கு டெய்லி பாப் அவுட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி. அண்ட் லாக் ஸ்க்ரீன்லேயே கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ரைட்டில் அப்படி ஸ்வைப் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இந்த இடத்துல பாருங்கள் அப்படியே வந்து கிளான்ஸ் வருது. ஸோ இதை நான் வந்து ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். பட் இருந்தாலுமே இந்த லாக் ஸ்க்ரீன்லேயுமே சைட்லேருந்து கொடுத்துருக்காங்க.
திரும்ப நீங்கள் டச் பண்ணிங்கன்னா ஆக்டிவேட் ஆகிடும். இதெல்லாம் தான் வந்து கொஞ்சம் கோக்குமாக்கு வேலை பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் கம்ப்ளீட்லி ஆஃப் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருந்து நம்ம எல்லாமே ஆஃப் பண்ணிட்டோம்னா பிரச்சனை இல்லை. பட் சின்ன சின்ன விஷயம் இதெல்லாம் வந்து நம்மளுடைய யூஸருடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஸ்பாயில் பண்ணுற மாதிரியான விஷயம். ஏன்னா டிஸ்பிளே நல்லா இருக்குது, யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது, ஆனால் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி விஷயம்லாம் வந்துச்சுன்னா கடுப்பாகுது இல்லை, அந்த விஷயம் இதில் இருக்குது. அட்வர்டைஸ்மெண்ட் இல்லைன்னு ஒரு காலத்தில் சொன்னவங்க அட்வர்டைஸ்மெண்ட்டாக போட்டு தள்ளுறாங்க. இந்த டிஃபால்ட்டாக ஏதாச்சும் ஒரு பிடிஎஃப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்க, அவங்களுடைய பிடிஎஃப் வியூவரில் வந்து ஓப்பன் பண்ணுறீங்கன்னா அதுலேயும் அட்வர்டைஸ்மெண்ட்ஸை போட்டு தள்ளுறானுங்க. இல்லை ஏதாச்சும் ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா அதை நாங்கள் ஸ்கேன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட். எம்ஐ ஃபாலோ பண்ண விஷயத்தை வந்து இப்போ நாங்கள் வந்து வேறு மாதிரி ஃபாலோ பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஓவராக பண்ணுறாங்க. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க ரியல்மி, ஏன்னா நல்ல ஃபோனை கொடுத்துருக்கீங்க, இதையும் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனால் இந்த யூஐயை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயம் இருக்குது. என்னன்னா இவங்க அவுட் ஆஃப் த பாக்ஸில் நமக்கு ரியல்மி UI 4 கொடுத்துருக்காங்க, விச் இஸ் ரன்னிங் ஆன் Android 13. ஏன்னா இன்னைக்கு தேதியில் நிறைய பிராண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, Android 12 கொடுத்துட்டு நாங்கள் 2 வருஷத்துக்கு சாஃப்ட்வேர் அப்டேட் தரோம் அப்படின்றத போல சொல்கிறாங்க. ஆக்சுவலி 13 கொடுத்துருந்தா 1 வருஷம் தான். ஸோ அது சொல்கிறதுக்கு நல்லா இருக்குல்ல அப்படி. பட் இவங்க அப்படி சொல்லாமல் Android 13 அவுட் ஆஃப் த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. அண்ட் மேக்ஸிமம் 90% வந்து எங்களுக்கு பக் வந்து எதுவுமே நாங்கள் ஃபேஸ் பண்ணல. யூஸ் பண்ண வரைக்கும் எல்லாமே வந்து ஸ்மூத்தாகவே வந்து ஒர்க் ஆகிடுச்சு. இந்த ப்ளோட்வேர்ஸை தவிர, இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் தவிர மீதி எல்லாமே அவங்க நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும். அண்ட் சாஃப்ட்வேர் அப்டேட்டும் வந்து அவங்க கமிட்மெண்ட் கொடுத்துருக்கிறது ஒரு நல்லது. அண்ட் இந்த யூஐல ஏகப்பட்ட புது ஷார்ட்கட்ஸ்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய கஸ்டமைசேஷன் ஆப்ஷன் வந்து இருக்கு. நீங்கள் 1 year யூஸ் பண்ணியிருந்தீங்களாலும் சரி, இல்லை iOS 16 யூஸ் பண்ணியிருந்தாலும் சரி, அதில் இருந்த நிறைய விஷயத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நிறைய வந்து ஒர்க்கும் ஆகுது. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் உங்களுக்கு ஏதோ டெக்ஸ்ட் இருக்குது, அது என்னன்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்லாம் நீங்கள் யோசிக்கணும்னா கூகுள் லென்ஸ்க்கான இன்டெகிரேஷன் அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அங்கேயே வருது. நீங்கள் டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணுறது, கன்வெர்ட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விதமான விஷயங்கள் இருக்குது. கலர் பேலட்ஸ்லேருந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வந்து ஆப்டிமைஸ் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ என்னோட கை பெருசு, நான் கொஞ்சம் யூஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் சின்ன கையாக இருக்கக்கூடிய இந்த ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணது கூட இங்கே இருக்கக்கூடிய ஆப்பை நம்ம சிங்கிள் ஹேண்டில் யூஸ் பண்ணணும்னா பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக் பாருங்கள் ஐகான் கீழே வந்துச்சு, விட்டிங்கன்னா மேலே போயிடும். ஸோ இந்த மாதிரி சின்ன விஷயமா நிறைய வந்து பண்ணியிருக்காங்க. சின்ன விஷயம் தான், பட் இதெல்லாம் வந்து நம்மளுடைய யூஸருடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஒரு இடத்துல கெடுக்கிறாங்க. பட் இந்த இடத்துல நல்லா பண்ணியிருக்காங்க. ஈஸ் ஆஃப் யூஸ் எவ்வளோ இருந்தாலுமே பேட்டரி எப்படி இருந்தது, இதுதான் நமக்கு முக்கியம் இல்லையா? ஸோ பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் காலையில் 100% எடுக்கும்போது எங்களுக்கு ஈவினிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20% வந்து ரிமைனிங் இருந்தது. ஸோ யூசேஜ் நார்மலாக இருக்கும் பட்சத்தில் இப்படி தான் வந்து கேஷுவலாக வந்து இருக்கும். 1 hour ஆஃப் த வீடியோ வாட்சிங் அண்ட் நார்மலாக வந்து நெட்டில் தேடுறது, சேட் பண்ணுறது, இவ்வளோ தான் பேசிக்கான விஷயங்கள். பட் நீங்கள் கேம்ஸ் விளையாடுறீங்க அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து காலியாகும். இது நார்மலாக இருக்கக்கூடிய விஷயங்கள். அண்ட் இதோடைய சார்ஜிங் ஸ்பீட் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்பொழுது அவங்க பாக்ஸில் கொடுத்து அதே சார்ஜர் வச்சு நாங்கள் சார்ஜ் பண்ணோம். ஃபஸ்ட்டு 50% வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 17 minutesல சார்ஜ் ஆகிறதா அவங்க கிளைம் பண்ணியிருந்தாங்க. பட் நாங்கள் கம்ப்ளீட்லி ட்ரை பண்ணிட்டு சார்ஜ் பண்ணல. ஸோ நாங்கள் சார்ஜ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10% to 100% அப்படின்னு பார்க்கும்போது அப்ராக்சிமேட்லி 35 minutes அப்படின்ற டைம் வந்து ஆச்சு. அண்ட் முக்கியமான விஷயம் கேமரா. ஸோ கேமரா அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம சாம்பிள்ஸ் இப்போ வந்து எல்லா இடத்துலையுமே வந்து சாம்பிள்ஸ் எடுத்திருக்கோம். நீங்கள் கொஞ்சம் ஷேடோ கம்மியாக, அதாவது வந்து வெயில் கம்மியாக இருக்கக்கூடிய இடத்துல எடுக்கும்போது உங்களுடைய ஸ்கின் டோன்லாம் பார்க்கறதுக்கு அக்யூரேட்டாக வந்திருக்கு. என்னுடைய ஸ்கின் டோன்லாம் பார்த்தீங்கன்னா பக்கா அக்யூரேட்டாக வந்து வந்திருக்கு. அண்ட் இதுலேயே நான் போர்ட்ரேட்டும் எடுத்திருக்கேன். போர்ட்ரேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல எஜ்டி டிரெக்ஷன். ஸோ வந்து கலர்ஸ் எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் நம்ம வெளியில் போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் ஒரு வெயிலாம் வந்து டேரெக்டாக இருக்குது, சன்லைட் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுது. ஸ்கின் டோன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலர் வந்து கொஞ்சம் வார்மாக வந்து மாறிடுது. ஒரு சில டைமில் வந்து yellowish tint வந்து அதிகமாக வந்து தெரியுது. பட் ஸ்டில் இமேஜ் குவாலிட்டி பார்க்கறதுக்கு ஓகேவா இருக்குது. டீட்டெயில்ஸ் ஓகே. எஜ்டி டிரெக்ஷன் வந்து நீங்கள் உள்ள வெளியில் எல்லா இடத்துலையுமே எஜ் டிரெக்ஷன் வந்து நல்லாவே வந்து ஒர்க் ஆகுது. அதில் இஷ்யூ வந்து கிடையாது. பட் எப்போ வந்து வெயில் ரொம்ப ஹார்ஷாக இருக்கோ அந்த மாதிரி சமயத்தில் லைட்டாக வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுது. ஃபேஸில் அந்த ஸ்கின் டோன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேட்ச் பண்ணுறதுக்கு வந்து திணறுது. அதை பார்க்கும்போதே வந்து தெரியுது. பட் இந்த பட்ஜெட்டில் கேமராவை பொறுத்த வரைக்கும் ஒரு 60% 65% ஓகே அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் எடுக்கும்போது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் சப்ஜெக்ட் நான் என்ன சொன்னனோ அதே மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடக்குது. மேக்ஸிமம் வந்து இமேஜோட குவாலிட்டி பார்க்கறதுக்கு அந்த ஃப்ளவர்ஸ்லாம் வந்து நல்லா தெரியுது. பட் ஃப்ளவர்ஸ்ன்ற பட்சத்தில் அது அக்யூரேட்டாக இருக்கா இல்லையா நம்மளால கெஸ் பண்ண முடியாது. அதனால தான் நான் ஃபர்ஸ்ட் ஹியூமன் சப்ஜெக்ட் வச்சு பேசிட்டேன். ஸோ அந்த இடத்துல நீங்கள் ஃப்ளவர்ஸை பார்க்கும்போதும் இமேஜ் குவாலிட்டி வந்து நல்லா இருக்கு. சேம் ஒரு சில இடத்துல வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஷார்ப்னஸ் இருந்திருந்தா அந்த டீடைல்ஸ் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். சரிங்களா? 108 மெகாபிக்சல் கேமராவை பொறுத்த வரைக்கும் என்ன இஷ்யூ அப்படின்னா ஒரு சில டைமில் ரொம்ப நல்ல டீடைல்ஸ் வந்து கிடைக்குது. அண்ட் இன்னொரு சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீடைல்ஸ் வந்து எடுக்காத மாதிரி வந்து தெரியுது. ஸோ இது வந்து கொஞ்சம் ஒரு பேலன்ஸ் வந்து கரெக்டாக பண்ணலையோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கு. ஒரு அப்டேட்டை கொடுத்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணி தான் ஆகணும் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும். அண்ட் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா கேமரால அவங்க OIS வந்து கொடுக்கல. அதனால லோ லைட்ல நீங்க எடுக்கக்கூடிய ஷாட்ஸ் வந்து ரொம்ப ஸ்டேபிளா ஓரளவுக்கு லைட்டிங்கும் இருந்து எடுத்தா மட்டும்தான் இமேஜ் குவாலிட்டி நல்லா வரும். பட் மற்றபடி ஃபோட்டோ சாம்பிள்ஸ் எல்லாம் பாருங்க ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு. செல்ஃபி கேமராவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஓரளவுக்கு டீசென்ட்டா இந்த பட்ஜெட்டுக்கு ஓகேவா இருக்குன்னு சொல்லாமே தவிர ரொம்ப பயங்கரமாலாம் இல்லை. அண்ட் ஸ்கின் டோன் இந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கு. இந்த வீடியோ நம்ம 4K 30 FPS எடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா மேக்ஸிமம் இது 4K 30 மட்டும் தான், 60 சப்போர்ட் கிடையாது. இப்போ ஜஸ்ட் நான் வாக் பண்றேன், ஸ்டெபிலிட்டி பாருங்க. அட் த சேம் டைம் ஸ்கின் டோன் மற்ற விஷயங்கள்
என்னுடைய ஃபேஸ்ல இப்போ டேரக்டா சன்லைட் வருது. இப்போ ஸ்கின் டோன் மாறுதா எப்படி இருக்குன்றதையும் வந்து பாருங்க. ரியர் ஃபேசிங் கேமராலயே 1080 60ல எடுத்தா எப்படி வருதுன்றது இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ஜஸ்ட் நான் அப்படியே வாக் பண்றேன். ஸ்டெபிலிட்டியும் பாருங்க. 4K விட ஒருவேளை ஸ்டெபிலிட்டி இதில் நல்லா இருக்கான்னு தெரியும். இப்போ சன்லைட்டில் ஃபேஸ் எப்படி இருக்குது, ஸ்கின் டோன் எப்படி இருக்குன்றதையும் பாருங்கள். இந்த வீடியோ 1080 60 தான், பட் அல்ட்ரா ஸ்டடின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் நம்ம ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அப்படியே ஜஸ்ட் வாங்க, கொஞ்சம் ஓடி வாங்க. அல்ட்ரா ஸ்டடினும் போது அந்தளவுக்கு ஸ்டடியாக இருக்குதா நீங்கள் சொல்லுங்கள். செல்ஃபி கேமராவை பொறுத்த வரைக்கும் இதில் வெறும் 1080 மட்டும்தான் எடுக்க முடியும். அதுவும் 30 60லாம் ஆப்ஷனே வந்து கொடுக்கல. வெறும் 1080 மட்டும் தான் ஆப்ஷன் வருது. ஸோ ஜஸ்ட் நான் இப்போ வாக் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு பாருங்கள். சன் பின்னாடி இருக்குது. இப்போ திரும்புகிறேன். இப்போது என்னோடய ஸ்கின் டோன், நான் நடக்கும்போது ஸ்டெபிலைசேஷன், ஆடியோ குவாலிட்டி, இதெல்லாமே செல்ஃபியில் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். ஸோ ஓவரால் வாட்ஸ் மை கருத்து. ஸோ என்னுடைய டெஸ்டிங் பிரகாரம் நாங்கள் யூஸ் பண்ண வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய விஷயங்கள் நல்லா தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல டிஸ்பிளே இருக்குது, கர்வியாக இருக்குது. கொடுத்துருக்கோம் கர்வ் டிஸ்பிளே நாங்களும்னு சொல்லி மட்டும் கொடுக்காம அது நல்ல குவாலிட்டிலையுமே இருக்குது. நீங்கள் டே டு டே யூசேஜ்லேயும் உங்களுக்கு யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு ப்ரீமியம் லுக்கும் இருக்கும், ப்ளஸ் உங்களுக்கு அந்த ஃபீலும் இருக்கும். சரிங்களா? ப்ரீமியம் லுக் அப்படின்னும் போது தான் தெரியுது. பின்பக்கமாக டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லுக் சட்டில் தான் வந்து இருக்குது. நீங்கள் அவுட்டோரில் இங்கே எங்கே யூஸ் பண்ணாலுமே பார்க்கக்கூடியவங்க நல்லா இருக்கே ஃபோன், எந்த ஃபோன் அப்படின்னு கேட்குற மாதிரி வந்து இருக்கும். ரொம்ப அடிக்கிற மாதிரி இருக்காது, டீசெண்டாக இருக்குது. சரிங்களா? அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குது. இன் அண்ட் ஃபீல் நல்லா இருக்குங்க. ஃபோன் பெரிய ஃபோனாக இருந்தாலுமே கேஸ் போடாமல் நான் அதிகமாக நிறைய ஃபோன் யூஸ் பண்ண மாட்டேன். பட் இந்த ஃபோன் கேஸ் போடாமல் கூட என் கையில் இருக்கும்போது எனக்கு பயமே இல்லை. ஏன்னா இன் அண்ட் ஃபீல் வந்து நல்லா இருக்குது. சரிங்களா? இந்த மாதிரி நிறைய விதமான ப்ளஸும் இருக்குது. கேமராவும் ஓரளவுக்கு வந்து பரவாயில்ல. இந்த பட்ஜெட்டுக்கு ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஒரு 60% 65% ஓகே அப்படின்னு எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பராக எதிர்பார்க்காதீங்க, நல்லா இருக்குது, ஓகேவா, டீசெண்டாக இருக்குது, அவ்வளோதான் சொல்ல முடியும். பட் இதுலேயுமே நிறைய விதமான நெகட்டிவ்ஸ் இருக்குது. அந்த நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான விஷயம் இந்த கேமராலேருந்து ஆரம்பிக்கலாம். கேமராவில் ஒரு சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்கின் டோன்லாம் அந்த அளவுக்கு இல்லை, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோவில் உங்களுக்கு செல்ஃபியில் 4K வந்து கொடுக்கல, வெறும் 1080 மட்டும் தான், அதுவும் 30 மட்டும் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பின்பக்க கேமராவில் ஓரளவுக்கு ஓகே, நல்லாவே வந்து வீடியோ இருக்குன்னு சொல்லலாம். ரெண்டுத்துலையுமே மைக்குடைய இன்புட் வந்து நல்லா வந்து கேப்சர் ஆகுது. அண்ட் ரியர் ஃபேசிங் கேமராவில் நீங்கள் ஸ்டெபிலிட்டி ஆன் பண்ணி வீடியோ எடுக்கும்பொழுது உங்களுக்கு வீடியோ குவாலிட்டி பார்க்குறதுக்கு இன்னுமே நல்லா இருக்குது. பட் ஜென்ரலாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஷேக்ஸ் வந்து நிறைய இருக்கும். அது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை பொறுத்து நீங்கள் எப்படின்னு முடிவு பண்ணுங்கள். அண்ட் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால மட்டுமே இது மோசமான ஃபோன் அப்படின்னு சொல்ல முடியாது. நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. உண்மைதான். பட் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அவுட் ஆஃப் த பாக்ஸ் வரும்போது நிறைய பேருக்கு கடுப்பேத்தும் இல்லையா? அதைத்தான் அன்பாக்சிங்கில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன். பட் நீங்கள் அதெல்லாம் ஆஃப் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. பட் என்னென்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக கிடையாது, கொஞ்சம் வளைஞ்சு வந்து போய் பண்ணணும். அப்படி நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்குது. மேக்ஸிமம் எல்லாமே வந்து ஆஃப் பண்ண முடியுது. அண்ட் தேவையில்லாத ஆப்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆப்ஸ் வந்து நம்மளால் அன்இன்ஸ்டால் பண்ண முடியுது. இதெல்லாம் இருக்கிற விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க. 25,000 ரூபாய்க்கு இந்த மொபைல் வாங்கலாமா வேணாமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் சொன்ன ப்ளஸ் மைனஸ் எல்லாத்தையுமே மைண்டில் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் நல்ல ஸ்மார்ட் ஃபோன் தான். சரிங்களா? முக்கியமான நெகட்டிவ் அப்படின்னா அந்த 2-3 நெகட்டிவ்ஸ் தான். குறிப்பாக பிளாஸ்டிக் பேக் கொடுத்துருக்காங்க, கார்னிங் உள்ள கிளாஸ், எந்த ஒரு ப்ரொடெக்ஷனும் வந்து இதில் வந்து கிடையாது. அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இருக்கும், நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஓகே அப்படின்ற பட்சத்தில் 25,000 ரூபாய்க்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் உண்மையிலேயே நல்ல ஸ்மார்ட் ஃபோன். நீங்கள் தாராளமாக வந்து கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். பட் நெகட்டிவ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு கன்சிடர் பண்ணுங்க. இனிமேட்டு நம்ம பண்ண போகிற ரிவ்யூஸ்ல எல்லாமே நீங்கள் அன்பாக்சிங்கில் அதிகமாக கேட்கக்கூடிய கேள்விகள் என்னவோ அதையும் சேர்த்து நான் வந்து கவர் பண்ணுறேன். ஸோ இந்த ரிவ்யூவில் மேக்ஸிமம் நீங்கள் கேட்ட கேள்விகள் எல்லாத்தையுமே நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நாங்கள் டெஸ்ட் பண்ணி போடக்கூடிய ரிவ்யூஸ்க்கு நீங்கள் ஆதரவு கொடுத்தீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் எந்தெந்த மொபைல் ஃபோன்ஸ்க்குலாம் அதிகமான ஆதரவு வந்து கொடுக்குறீங்களோ அதற்கும் எங்களால் ரிவ்யூ போடுறதுக்கு முடியும். ஏன்னா ஒரு ரிவ்யூ போடுறதுனா ஒருத்தர் எடுத்து அதை டெஸ்ட் பண்ணி கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சொல்லணும். எடுத்த உடனே சும்மா அப்படி மற்றவங்க சொல்கிறாங்க அதை பார்த்து நம்ம அப்படியே ஆப்போசிட்டாக சொல்லி நல்ல பேர் வாங்கிக்கலான்ற மாதிரிலாம் நான் பண்ண மாட்டேன் எப்போவுமே. அந்த மாதிரி வேணாம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா? இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் கொடுங்க. உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் என்னென்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தொடர்ந்து இதே போல் இன்னும் நிறைய விஷயங்களை இந்த 2023 உங்களுக்காக கொண்டு வரேன். மீண்டும் உங்களை அடுத்த சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.